Hi all, Assalamu alaikum. This is Mubina from Mubies recipes. இன்றைக்கி நான் ஃப்ரைடே என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நான் லாண்ட்ரி போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு லாண்ட்ரி போட்டுட்டா அது பாட்டு மிஷின் ஓடிட்டுருக்கும். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா துணி காய போடுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே லாண்ட்ரியை ஃபஸ்ட்டே ஃபில் பண்ணி போட்டு விட்டுருவேன். அது பாட்டு ஓடிட்டுருக்கும் தனியாக. இன்றைக்கி ஃபுல் டேவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம், உங்கள் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த டேவையே. அன்றைக்கி என்னுடைய மெனு காடை பிரியாணி. ஆனால் பிரியாணி போட்டதுக்கப்புறமா தான் நான் போய் கேமரா செக் பண்ணும்போது பார்க்குறேன், என்னுடைய கேமரா நான் ஆஃபில் இருந்திருக்கு. நான் பிரியாணி போட்ட எந்த ஒரு இதுவுமே அதில் கேப்சர் ஆகவே இல்லை. ரொம்ப ரொம்ப சாரி. நெக்ஸ்ட் டைம் நான் போட்டால் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த காடை பிரியாணிக்கு வெங்காய பச்சடியும் முட்டையும் செஞ்சுருந்தேன். முட்டை உரிக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. நம்ம கடையிலலாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பிரியாணி கூட கொடுக்குற எக்கில் ஒரு கிராக்ஸ் கூட இல்லாமல் சூப்பராக வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை அவிக்கும் போது நம்ம கொஞ்சம் சால்ட் போடணும். அதோடு இல்லாமல் முட்டை ஒரு 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா சுடு தண்ணியில் பாயில் ஆகணும். அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாக நமக்கு எக் பிரேக் ஆகாமல் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். என்னுடைய கவுண்டர் டாப் இப்படி தான் மெஸ்ஸியாக வச்சுருக்கேன். மார்னிங்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணதுனால நேற்று சாப்பிட்ட பிளேட்ஸ்லாம் கழுவிட்டு இங்கேயே வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுறேன். அப்போ தான் நான் ஈவினிங்கும் அப்படியே வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ரொம்ப நிறையா திங்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸ்டோரேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஜாமான் வச்சுருப்பேன். அண்டு சாப்பாடுறதுக்கு பிளேட்ஸு, அவ்வளோதான். எதுவுமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஜாமான் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ, என்ன தேவைப்படுதோ அதை மட்டும்தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதனால் கிச்சன் எனக்கு எப்போவுமே கொஞ்சம் நிறையாவே ஸ்பேஸ் இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. என்ன தேவையோ அது என்கிட்ட இருக்குது. அதனால் எனக்கு ரொம்பவே இது ஒரு நிறைய திங்ஸ் போட்டு நம்ம ஸ்டஃப் பண்ண வேணாம் நம்ம கிச்சனை. என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கிச்சன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஸ்பேஷியஸாக இருக்கும் நமக்கு. இந்த வேலையை முடிச்சுட்டு க்ளீனிங் வேலையை முடிச்சுட்டு நான் ரூமுக்கு போகணும். ரூம் க்ளீன் பண்ணணும். ரூம் பார்த்திங்கன்னா அவங்க அத்தாவும் பிள்ளையும் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. அதனால தான் நான் கிச்சன் வேலைக்கு டேரெக்டாக போயிட்டேன். கிச்சன் வேலையை முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு வரும்போது இப்படி தான் கிடக்கு. அது க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ஷீட்டு பில்லோ கவர்லாம் மாற்றிடலாம். ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிடலாம். நான் வீக்லி ட்வைஸ் சேஞ்ச் பண்ணிடுவேன். எங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரூம் ரொம்பவே வெளிச்சமாக இருக்கும். அதனால தான் நான் ரூம்லேயும் ஒரு சோஃபா கிடக்கு. நாங்கள் மேக்ஸிமம் ரூம்லேயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நானும் ரியானும். சாப்பிட்றதுக்கு டிவி பார்க்குறதுக்கு மட்டும்தான் ஹாலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் ரூம்லேயும் ரூமு தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதனால் வீக்லி ட்வைஸ் மாற்றிடுவேன் பெட்ஷீட்டு. அவருடைய ஹெல்ப் வேணுமான்னு என்கிட்ட கேட்டுட்ருக்காரு. அவருடைய ஹெல்ப் எப்படி இருக்குங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவருடைய ஹெல்ப் வேணான்னு நான் சொல்லிட்டேன். அப்புறமா இந்த ரூமில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் திறக்கிற வேலை எனக்கு கிடையவே கிடையாது. ரியான் கரெக்டாக திறந்துருவார். அந்த திறக்கிற வேலை அவரோட வேலை தான். கரெக்டாக திறந்துருவார். ஃப்ரைடே பாங் சொல்லிட்டாங்க. ஜும்மா ப்ரேயருக்காக 2 பேரும் தொழுகிறாங்க. தொழுதுக்கப்புறமா சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டுட்டு திருப்பியும் ஒரு தூக்கத்தை போடுவாங்க எல்லோரும். நானும் சேர்ந்து தான் தூங்குவேன். ஃப்ரைடே சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours படுத்துருவோம்.
நல்லா தூங்கி எழுந்திரிச்சு தான் ஈவினிங் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து அந்த மாதிரி தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்குவேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. இதுதான் எங்களுடைய லன்ச். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே காடை பிரியாணி, ஆனியன் பச்சடி, எக், அவ்வளோதான். தால்ச்சா எப்போதுமே போடுவேன், ஆனால் இன்றைக்கி போடலை. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு வரலான்னு சொல்லும் போது ரூமுக்கு வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி 2 பேரும் படுத்துட்டாங்க. ஸ்க்ரீன்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த ஃபோனில் உள்ள லைட்டு மட்டும் தான் தெரியுது. ஒரு 2 மணி நேரம் தூங்கியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் டைம் ஒரு 4 o'clock மாதிரி நான் எந்திரிச்சு பார்க்குறேன். என்னோடய கிச்சன்லேருந்து இந்த டேட்ஸ் ட்ரீ தெரியும். எல்லாம் பாருங்கள், காமிச்சதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். துபாய்னாலே டேட்ஸ் தான், அதனால் இங்கே எங்கே பார்த்தாலும் அந்த ட்ரீஸ் தான் இருக்கும். பீச்சுக்கு போகிறதுக்காக நான் சாண்ட்விச் செய்கிறேன். வீட்டில் என்ன சிம்பிளாக இருக்கோ அந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் பண்ணுறேன். சாப் பண்ண கேபேஜும் கேரட்டும் சேர்த்துருக்கேன். இது வந்து ஸ்வீட் கார்ன், வேக வச்ச ஸ்வீட் கார்ன் தான், அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஆனியன் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா வந்து ஆனியன் பச்சடி மாதிரி ஸ்மெல் அடிக்கும், அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். சீடு இல்லாத தக்காளி பழம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். யூஸ் பண்ண திங்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் மயோனீஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் நான் வந்து அந்த சாண்ட்விச்சுக்கு உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஃபில்லிங் வந்து இதுதான். அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்க்கல, சிம்பிளாகவே பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெட்டில் உள்ளே வைக்கிறதுக்கான ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ரெட்டை வந்து அந்த கார்னர்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நான் சாஸ் சேர்த்துக்கிறேன், நிறைய சேர்க்கல. இந்த டொமேட்டோ சாஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் டொமேட்டோ மட்டும் உள்ளது தான், சில்லி ஆட் ஆகலை. அதனால் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது, அதனால தான் நான் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்ஸ் டொமேட்டோ சாஸ் பிடிக்குமோ, ஹாட் அண்ட் சாஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது டைப் பிடிக்குன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுடைய விஷ் தான். இப்போ அதுமாரி நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நான் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த ஃபில்லிங்கை வந்து நான் உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடியே வந்து சீஸை நான் எடுத்து வெளியே வச்சுட்டேன் ஃப்ரீசர்லேருந்து, இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதனால நான் வந்து ஒரு பவுலில் போட்டு சீஸை நான் பக்கத்தில் ஒரு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய சீஸ் வந்து மொசரல்லா சீஸு. நீங்கள் உங்ககிட்ட என்ன சீஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபில்லிங்கை உள்ளே வச்சுட்டு நான் சீஸ் எடுத்து நான் மேலே வச்சுக்கிறேன். எதுலேயுமே வந்து மெஷர்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு எந்த ஐட்டம் வந்து நிறைய பிடிக்குமோ அது நீங்கள் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து டோஸ்ட் பண்ண போகிறேன். தோசைக்கல்லில் வச்சா நல்லா இருக்காது, ஆனால் டோஸ்ட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் நான் டோஸ்டரில் வந்து டோஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து டைம் வேறு ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு, அதனால் நான் வந்து 2 வச்சுட்டேன். மொத்தமாக ஒரு 6 பீஸ் செஞ்சேன். 2 வந்து நான் 3 டைம்ஸ் நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு சுவிட்சை போட்டோன்னே 2 லைட் எரியும். ரெடி ஆகிடுச்சின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு தான் எரியும். அந்த க்ரீன் லைட் ஆஃப் ஆகிட்டு ரெட் லைட் ஆனில் இருக்கும், அப்படின்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். டக்குன்னு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சாண்ட்விச் கூட வந்துட்டு டீயும் நான் வந்து ரெடி பண்ணேன், அதை நான் வந்து எடுக்கல வீடியோ. ஃப்ளாஸ்கில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போது நான் ரெடி பண்ண இந்த சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பேக் பண்ணிடலாம் ஃபாயில் போட்டு. அப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 1 hour ஆகும். அதனால் வந்துட்டு ஃபாயிலில் போட்டு வச்சா கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா, அதனால நான் வந்து ஃபாயில் கவரில் போட்டு பேக் பண்ணிட்டேன். எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டுருக்காரு. நான் அவரை ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் காரில் போகும்போது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அவர் எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறாரு. அவருக்கு வந்து பீச் வந்து பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு வந்து பீச் வந்து ரொம்ப பயம். பீச்னால் ஷார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வரவே மாட்டார். டீ சொன்னேன் இல்லையா போட்டேன்னு சொல்லிட்டு டீயும் டீக்குள்ளே கப்பும் எடுத்தாச்சு.
கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து பீச் வந்து ரொம்பவே கிட்ட தான், ஒரு 10 மினிட்ஸ்குள்ளேயே போயிடலாம். இருந்தாலும் நாங்கள் அடிக்கடி இப்போ போகிறதே இல்லை. இந்த கொரோனா இருக்கிறதுனால நாங்கள் வந்து பீச் சைடே போகிறதே இல்லை. அதுவும் இல்லாமல் ரியான் வந்து தண்ணியிலலாம் இறங்கவே மாட்டார். வந்தாலும் வந்து அந்த அந்த மணல்லே தான் உட்காந்துட்ருப்பார். மேக்ஸிமம் சம்டைம் மூட் சரியில்லைனா சுத்தமாக இறங்கவே மாட்டார், காரை விட்டு அழுவார். அதனால் நாங்கள் பீச்சுக்கு மேக்ஸிமம் போக மாட்டோம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீச்சு. இந்த பில்டிங்கில் பாருங்கள், ஒரு பிக்சர் இருக்கு இல்லையா, இவர் தான் வந்து அஜ்மானுடைய மன்னர். இங்கே வந்து ஷார்ஜாக்கு ஒரு மன்னர், துபாய்க்கு ஒரு மன்னர், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக மன்னர் இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அஜ்மானுடைய மன்னர் இவர் தான். சும்மா காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். எப்பவுமே வந்து நைட் டைமில் தான் போவோம். ஒரு 7 o'clock மாதிரி கிளம்புவோம், போய் உட்காந்துட்டு வருவோம். பீச்சுக்கு போக மாட்டோம், ஃப்ரண்ட்லேயே வந்து உட்காந்துட்டு வந்துடுவோம். இப்போ வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சூடு இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நவம்பர் டிசம்பரில் வந்து ஃபுல்லாக கூலிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் இப்போ கொஞ்சம் கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இல்லை, கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடியே போனால் தான் வந்து பீச் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். போயாச்சு. போயிட்டு வீடியோவும் நான் எடுத்துட்டேன். இந்த பீச் வந்து இப்போ புதுசாக தான் வந்து கட்டினாங்க. ஃபுல்லாக வந்துட்டு பீச் வந்து உள்ளே இருக்குது. முன்னாடி வந்து வாக்கிங்க்கெல்லாம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அப்புறமா வந்து கார் பார்க்கிங்லாம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. காரை வந்து இந்த மாதிரி இடத்துல பார்க் பண்ணிவிட்டு, ஆப்போசிட்டில் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ரியான் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பின்னு தான் சொல்லணும். ரொம்ப பயப்படல, விளாடினாரு. அதனால வந்துட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். பீச்சுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப நாள் இருக்கும். கால் வந்து தண்ணியில் நிலைக்கவே இல்லை. இடையில ஒரு 2 டைம் வந்தாலும் தண்ணி கூட காலில் படலை. ஜஸ்ட்டு உட்காந்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் கழித்து பீச்சுக்கு வந்திருக்கேன். அது கால் நினச்சிருக்கேன். இடத்துல வந்து ஒரு ஷிப்பு இருக்கு இல்லையா, இந்த ஷிப்பு வந்து கிட்டத்தட்ட நான் 4 வருஷமாக வந்து இந்த ஷிப்பு இதே இடத்துல தான் இருக்குது. எப்போயோ வந்தப்போ வந்து இந்த ஷிப்பு வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிச்சு. எவ்வளோ எடுக்க ட்ரை பண்ணாங்களாம், ஆனால் எடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே தூரமாக அந்த போட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து ஜெட்ஸ்கி பைக். அங்கே வந்து 2 பைக் இருக்குது. அது வந்து 2 பேரும் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கும் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த லைனை தாண்டி போகக்கூடாது, அந்த லைனுக்குள்ளே தான் ஓட்டணும் அப்படின்ட்டு இருக்குது. அதனால் அந்த லைனுக்குள்ளே தான் ஓட்டுவாங்க. ரொம்ப ஃப்ரண்ட்டுக்கும் வர மாட்டாங்க, ரொம்ப லாஸ்ட்டுக்கும் போகக்கூடாது, அந்த மிடில்லே தான் ஓட்டிகிட்ருப்பாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துருந்தோம். இந்த பீச்சை பார்க்கும்போது டக்குன்னு வந்து எங்கள் ஊர் பீச் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இந்த பீச்சில் வந்து சைடில் வந்து நீட்டுக்கு கல் கொட்டியிருக்காங்க. எங்கள் ஊர் பீச்லேயும் வந்து நீட்டுக்கு சைடில் வந்து கல் கொட்டியிருக்கோம். அந்த கல்லில் நடந்து போயிட்டு அந்த கார்னரில் போய் பார்த்துட்டு வருவேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கெல்லாம் போகவே முடியல, நான் போகவும் இல்லை. இப்போ இன்ஷால்லா எங்கள் ஊருக்கு போனோன்னே எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பீச் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். அப்புறமா வந்து லைட்டாக இருட்டாயிடுச்சு. அதையும் அந்த இருட்லேயும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பீச் பார்க்குறதுக்கு. அதனால் ரொம்ப எடுக்கல, லைட்டாக எடுத்திருக்கேன். பீச்னாலே வந்து ஒரு ரிலாக்ஸ் தான் சொல்லணும். ரொம்பவே மைண்ட் வந்து அமைதியாக ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ வந்து அந்த வாக்கிங் இடத்துல நான் காட்டுறேன். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வாக்கிங் பண்ணுற இடம், அப்புறமா பசங்க விளாட்றதுக்கான இடம். இது எல்லோ கலரில் இருக்கிறது வந்து பசங்க விளாட்றதுக்கான இடம். அந்த பக்கம் வந்து கார் பார்க்கிங் இருக்குது. ரோடு கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் தான் நாங்கள் வந்துட்டு கார் பார்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் வரும்போது இங்கே கார் பார்க்கிங் சுத்தமாக இல்லை, ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்ததுனால ஆப்போசிட்லேயே காரை வந்து பார்க்குக்கு பக்கத்தில் ஏற்ற மாதிரி ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அங்கே பார்க்குக்கு பக்கத்துலேயே வந்து காரை வந்து நாங்கள் நிறுத்திட்டு இங்கே ரோடு க்ராஸ் பண்ணி வந்தோம். இந்த பார்க்லாம் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பார்க்கில் வந்து நிறையா டேட்ஸ் மரம் இருக்கும். ஒரு டைம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த பார்க்குக்கு.
காரில் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. டைம் ஆகிடுச்சு, 9 கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. அதனால் வீட்டுக்கு போயிட்டோம். எங்களுடைய ஃப்ரைடே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.